விக்ரம் ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ அவங்க அப்பா, ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. வசந்த், சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நான் பண்ணுறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே விக்ரம் பார்க்குறாரு. பயங்கரமாக கோவம் வருது. அவங்க அப்பா நடிக்கிறது விக்ரமுக்கு நல்லாவே தெரியுது. வேதாவை பார்க்குறாரு. பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. என்னம்மா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறது, என் பையனை தடுத்து நிறுத்தவே முடியலையே. நம்ம கூட இருந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவான்னு பார்த்தா போயிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு நான் ஒரு வழி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அங்கேருந்து போகிறாங்க. காரில் இருக்காங்க, தன்வியும் இருக்காங்க, விக்ரமும் இருக்காங்க. அப்போ தன்வி பேசுகிறாங்க. அப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களோட சேர்ந்து நான் எவ்வளோ அழகாக கொண்டாடிட்டு இருக்கேன். இப்படி நீங்கள் ஆஃபீஸ் போனால் எப்படிப்பா, முன்னாடிலாம் நீங்கள் இல்லாமல் தனியாக தான் நான் இருப்பேன் தெரியுமா, எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது. இப்போ அம்மா நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. நீங்கள் எதுக்காகப்பா என்னை விட்டுட்டு போகிறீங்க, வேண்டாம்ப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்வி கூப்பிட்றாங்க. சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வராரு. உள்ளே வந்துட்டார். தன்வி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனால் சூப்பராக போட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. சரி லெமன் ஸ்பூன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஸ்பூன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தன்வி லெமனை வச்சுட்டு பார்க்குறாங்க. ஐயோ இந்த ஸ்பூன் சரியில்லை, கரெக்டான ஸ்பூன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு கரண்டியில் வைக்கிறாங்க. என்னது இது, இதெல்லாம் ஸ்பூனா, இது வேறு ஸ்பூன் எத்தனை போமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில் சொல்கிறாங்க. எல்லா ஸ்பூனும் அதே மாதிரி காமிக்கிறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. வேகமாக போயிட்டு தன்வி ஜெயிச்சிட்டாங்க. ஓடி வராங்க. ஜெயிச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேதா விக்ரம் 2 பேருமே. நான் எதுக்காக ஓடி வந்தேன் தெரியுமா, அம்மா உங்களை தொடறதுக்காக தான் நான் ஓடி வந்தேன், போட்டியெல்லாம் நான் நினைக்கலம்மா அப்படின்னு தன்வி சொல்கிறாங்க. சூப்பர் தன்வி நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் சொல்கிறாங்க. வேதா 2 பேருமே அப்படியே ரொம்ப பாசமாக அணைச்சிக்கிறாங்க. தன்வி அப்படியே சிரிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சூப்பர் தன்வி நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே